ஒரு நிமிஷம் ஆயா. அப்புறம் சீமா, ரோஹிணி, கேலண்டர், சித்தார்த்துடைய பாடி எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்புனாங்களே, அதுக்கப்புறம் எக்ஸாக்டா என்ன நடந்துச்சு? ஏன்னா ரோஹிணி கொடுத்த வாக்குக்கு கட்டுப்பட்டு இருந்தா. அப்புறம் சீமாவும் கேலண்டரும் அவங்களுக்கும் உண்மை தெரியாது. நீயும் ரோஹிணியும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டீங்களே, அது பத்தி இவங்களுக்கு எப்படி தெரியாம போச்சு? இந்த மாதிரி பண்றதுனால சித்தார்த்தோட உயிரை காப்பாத்த முடியும்னு மாயா எப்போ என்கிட்ட சொன்னாலும் அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன்க்கா, நான் மாயாக்கு துணையா இருக்கணும்னு. அதனாலதான் நான் மாயாக்கு வாக்கு கொடுத்தேன், அவ என்ன சொல்றாளோ நான் அதை செய்யறேன்னு. அக்கா, மாயாவை கொல்றது எங்க நாடகத்தோட முதல் பிளான்க்கா. ஆனா இவ என்கிட்ட தெளிவா சொல்லிட்டா, நம்ம பிளான் பண்ணபடிதான் எல்லாமே நடக்கணும்னு. ஏன்னா இவளுக்கு நம்பிக்கை இருந்தது, நாங்க நடத்துற இந்த நாடகத்தை எப்படியும் ராஜ்வீர் தூரமா எங்கேயாவது இருந்து கண்காணிச்சிட்டு இருப்பாருன்னு. எனக்கு தெரியும், நான் உங்ககிட்ட இருந்து இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சு உங்க எல்லாரோட மனசையும் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். ஆனா நான் செஞ்சு கொடுத்த வாக்குக்கு கட்டுப்பட்டிருந்தேன். கூடவே சித்தார்த்தம் எனக்கு உயிரோட வேணும்னு நினைச்சேன்க்கா. இது அவசியம் தானக்கா. ஆனா மாயா, உன்னோட சக்தியை தான் அவர் பறிச்சிட்டாரே. அப்புறம் நீ அந்த பள்ளத்துல விழுந்து எப்படி பொழைச்ச? எனக்கு அடிபட்டுச்சு, ரொம்ப அடிபட்டுச்சு. ஆனா அது சரியா போயிடுச்சு. ஆனா அக்கா எப்போ என்ன கொல்ல முயற்சி பண்ணாங்களோ அப்பதான் ரொம்ப வலிச்சது. ராஜ்வீர் எந்த நாகமணியை என்கிட்ட இருந்து திருடினாரோ அதை வச்சு என்ன அவர் சரி பண்ணிட்டாரு. இப்ப நான் முதல்ல இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும். அன்னைக்கு ராத்திரி ஹைவேல எங்களுக்கு என்ன நடந்துச்சு? அக்கா, அன்னைக்கு ராத்திரி ராஜ்வீர் எங்களை சந்திச்சாரு. அப்புறம் அவரோட வசிய சக்தியால உங்களோட ஞாபகங்களை அவர் அழிச்சிட்டாரு. அன்னைக்கு அவர் உங்க மேலேயும் கேலண்டர் மேலேயும் தாக்குதல் நடத்தினாரு. இது சாத்தியமே இல்ல ரோகிணி. இப்ப நீ சொல்றதெல்லாம் என்னால நம்ப முடியாது. அக்கா, நீங்க நம்பிதான் ஆகணும். ஏன்னா ராஜ்வீர் அவரோட சக்திகளை பயன்படுத்தி உங்க ஞாபகங்களை அழிச்சிட்டாரு. அப்புறம் அவரு உங்க மனசுக்குள்ள வேற ஒரு கதையை நிரப்பிட்டாரு. வாக்கு மூலத்துல அந்த கதை தான் நீங்க போலீஸ்க்கு சொன்னீங்க. பாதி வழியில வண்டியோட பிரேக் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு டிரைவருக்கு தெரிய வந்தது. உடனே அவரு வெளியே குதிச்சிட்டாரு. வண்டி பள்ளத்தை நோக்கி போய்கிட்டு இருந்தது. நான் உடனே ரோகிணியோட கையை பிடிச்சு வண்டியில இருந்து கீழே குதிச்சிட்டேன். ஆனா சித்தார்த் வண்டியிலேயே. அதுக்கப்புறம் ராஜ்வீரும் கிரிதரும் சித்தார்த்தோட உடம்பு எடுத்துட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. அப்புறம் வேற ஏதோ ஒரு பாடியை வச்சு ஆம்புலன்ஸ் ஹைவேல இருந்து தள்ளி விட்டுட்டாங்க. ஏன்னா போலீஸ்க்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு. சித்தார்த், ஆமாக்கா, எங்க ரெண்டு பேருக்கும் வேற வழி இல்ல. எங்க ரெண்டு பேரோட சூழ்நிலையும் ஒண்ணுதான்க்கா. எங்களோட விருப்பம் சித்தார்த்த. நாங்க ரெண்டு பேரும் எப்படியாவது சித்தார்த்த மறுபடியும் உயிரோட பார்க்க விரும்பணும். அதுக்காக தான் நாங்க இது எல்லாத்தையும் பண்ணோம். ரோஹிணி, மாயா, சித்தார்த் இப்படி ஆனதுக்கு காரணம் அந்த ராஜ்வீர் தானா? ஆமா அம்மா, இது ஒரு மிகப்பெரிய துரோகம். என்னையும் ரோஹிணியும் அந்த ராஜ்வீர் ஏமாத்திட்டாரு. அவர் சித்தார்த்துக்கு உயிர் கொடுத்துட்டாரு.
ஆனா நாகமணிய பயன்படுத்திக்கிட்டு சித்தார்த்தா அவரோட அடிமையா மாத்திட்டாரு. இவரோட மனசை வசியம் பண்ணிட்டாரு. அதனாலதான் சித்தார்த்துக்கு எங்களை அடையாளம் தெரியல. நம்ம பேசுறது இவருக்கு புரியாது. ஆனா ராஜ்வீர் இவர்கிட்ட என்ன சொல்றாரோ இவருக்கு அது மட்டும்தான் புரியும். அது மட்டும்தான் இவர் கேட்பாரு. சித்தார்த் அவரோட புத்தியை இழந்துட்டாரு. இப்போ சித்தார்த் ஒரு நடைபெணம் மாதிரிதான். சித்தார்த்துக்கு உயிர் மட்டும்தான் இருக்கு. ஆனா அவரோட ஆத்மா அவரோட கட்டுப்பாட்டுல இல்லக்கா. அக்கா, இவ்வளவு விஷயங்களை நான் ஒன்னும் அவ்வளவு ஈஸியா பண்ணிடலக்கா. என்ன நானே சமாளிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா சித்தார்த் உயிரோட இருந்தாருல, அதுவே எனக்கு போதும்னு தோணுச்சுக்கா. அப்புறம் இதனாலதான் நான் சித்தார்த்தோட போட்டோக்கு என்னைக்குமே மாலை போட அனுமதி கொடுக்கலக்கா. நான் உங்க எல்லார்கிட்டயும் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், சித்தார்த்தோட போட்டோக்கு மாலை போடாதீங்கன்னு. சித்தார்த் நம்மளை விட்டு எங்கேயும் போகல. அவர் இன்னைக்கும் நம்ம கூட தான் இருக்காரு. ஆனா சித்தார்த்தோட பிறந்த நாள் அன்னைக்கு என்னால பொறுத்துக்க முடியல. அதனாலதான் நடு ராத்திரி நான் ராஜ்வீரை சந்திச்சு என் சித்தார்த்த எனக்கு திருப்பி கொடுத்துருங்கன்னு அவர்கிட்ட கேக்குறதுக்காக இங்க வந்திருந்தேன். நான் அந்த ராஜ்வீர் கிட்ட எவ்வளவோ கெஞ்சி கேட்டேன். ஆனா அவரு முடியவே முடியாதுன்னு மறுத்துட்டாரு. அப்புறம் அவர் என்ன மிரட்டவும் செஞ்சாரு. ஒருவேளை சித்தார்த் உயிரோட ராஜ்வீரோட கண்ட்ரோல்ல இருக்கிற விஷயத்த நான் வேற யார்கிட்டயாவது சொன்னேன்னா அவரு சித்தார்த்த கொன்னுடுவேன்னு சொல்லிட்டாருக்கா. இந்த ராஜ்வீர் பொண்ணு அடிமையாக்கிட்டாரு. அப்புறம் உன்னோட நாகமணியும் கைப்பற்றி இருக்காரு. சித்தார்த்த மறுபடியும் உயிர் பழுக்க வச்சு அவருக்கு அடிமையாக்கி இருக்காரு. அப்புறம் ரோகிணிய சத்தியத்துக்கு கட்டுப்பட வச்சிருக்காரு. அவரு எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு? அம்மா, என்ன நடந்தாலும் சரி, நான் பரத்வாஜ் குடும்பத்துல உள்ள எல்லாரையுமே நம்ம வாழ்க்கைய கெடுத்ததுக்காக பழி வாங்கியே தீர்வேன். அவர் எதுக்காக நம்ம எல்லாரையும் பொம்மை மாதிரி ஆட்டி வச்சிட்டு இருக்காருன்னு புரிய மாட்டேங்குது. மாயா, அந்த ராஜ்வீர் இந்த மாதிரி எல்லாம் செய்யறதுக்கு நிச்சயமா வேற ஏதோ காரணம் இருக்கும்னு எனக்கு தோணுது. அதனாலதான் அவர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அம்மா, நீங்க ஓய்வு எடுத்துக்கோங்க, நான் போயிட்டு வரேன். ஒருவேளை அந்த ராஜ்வீர் உங்களோட பழைய எதிரியா இருப்பாரோ? உங்க எல்லாரையும் பழி வாங்கணுங்கிறதுக்காக இங்க வந்திருக்காரோ? ஆனா மாயா, அவர் யாருன்னு இங்க யாருக்குமே அடையாளம் தெரியல மாயா. அப்புறம் எப்படி அவர் இங்க எதிரியா இருக்க முடியும்? அம்மாடி சீமா, மாயா சொல்றது சரிதான். அவர் நம்மளுடைய எதிரிதான். நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்புறம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ராஜ்வீர் அவரே சொன்னாரு அவர் நம்மளுடைய எதிரின்னு. அவர் நம்ம எல்லாரையும் பழி வாங்கறதுக்காகவே வந்திருக்காராம். எனக்கும் உங்க குடும்பத்துக்கும் பழைய பகை இருக்கு. அதுக்காகத்தான் நான் திரும்ப வந்திருக்கேன், பழி வாங்குறதுக்கு. எனக்கு சரியா ஞாபகமே வர மாட்டேங்குது. ஆனா கண்டிப்பா அவர் எங்கேயோ பார்த்திருக்கேன். தாயே,
அதிசயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்க சித்தார்த்த உயிரோட தான் இருக்கா. அம்மா தாயே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த தாயோட அருள் தான் என்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நானவே வந்துட்டேன். என்னால என்ன தடுத்து நிறுத்த முடியல சீமா. நான் பின்னாடியே வந்துட்டேன். பாத்தியா, எங்க பாத்தியா, என்னோட சீமா ரோகிணி 2 பேருமே கிடைச்சிட்டாங்க. அப்புறம் சித்தார்த், என்னோட சித்தார்த்த கிடைச்சிட்டா. அம்மா தாயே, உன்னோட கருணை தாம்மா, நீதாம்மா காப்பாத்தணும். பரவாயில்ல, கொஞ்சம் லேட் ஆனாலும் உண்மை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இனி ராஜ்வீர நேருக்கு நேரா நம்ம எதிர்க்கிறத தவிர வேற வழியே இல்ல. இல்ல, நம்மளால அப்படி பண்ண முடியாது. ராஜ்வீர் கிட்ட அந்த நாகமணி இருக்கிற வரைக்கும் நம்மளால அவரை ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்புறம் அவரை பத்தின உண்மை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு நம்ம அவர்கிட்ட காட்டிக்க கூடாது. அப்படி தெரிஞ்சிட்டா சித்தார்த்தோட உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். ஒரு பக்கம் என்னோட ரோகிணி சித்தார்த்த உயிரோட இருந்திருந்து கூட என்கிட்ட நாடகம் ஆடி இருக்காளே. இன்னொரு பக்கம் சீமா இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக சீமா தன்னோட தாலியையே பணைய வச்சுட்டா. மாயா, நம்ம அந்த ஆள்கிட்ட இருந்த நாகமணிய எப்படியாவது எடுத்துட்டு வர முடியாதா? நம்மளால அது எப்படி முடியும்? அந்த ராஜ்வீர் ரொம்ப புத்திசாலி. அவர் அந்த நாகமணிய ரகசியமான இடத்துல ஒளிச்சு வச்சிருக்காரு. அதை நம்ம எடுக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. ஒரு வழி இருக்கு. இங்க பாருங்க, இப்போதைக்கு நம்ம உண்மையை மறைச்சுதான் ஆகணும். அந்த ராஜ்வீருக்கு நம்ம எல்லாருக்கும் ஒண்ணு தெரியுங்கிற விஷயம் தெரியவே கூடாது. அதே மாதிரி நம்ம குடும்பத்துல இருக்க யாருக்கும் எதுவும் இப்போதைக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். இங்க பாருங்க, இப்போதைக்கு நாம தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மையான விஷயம் என்னன்னா, அந்த ராஜ்வீர் யார், என்ன அவரு ஏன் இப்படி பண்றாரு, அப்புறம் அவருக்கும் நம்ம குடும்பத்துக்கும் என்ன பகை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். மாயா, இங்க பாரு, நீ இங்கே இருந்து உன் நாகமணி எங்க இருக்குன்னு தேட முயற்சி பண்ணி பாரு. அப்புறம் எனக்கு நல்லாவே தெரியும், ஒருவேளை அந்த நாகமணி உனக்கு கிடைச்சிருச்சுன்னா அந்த ராஜ்வீரை உனக்கு எப்படி எதிர்க்கணும்னு நல்லாவே தெரியுங்கிற விஷயம். ஆனா இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இவருக்கு மட்டும் நினைவு திரும்பிடுச்சுன்னா ராஜ்வீர் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவாரு. அப்புறம் ரோஹிணி, சித்தார்த், மாயா 3 பேருக்குமே ஆபத்து ஏற்படலாம். அந்த ராஜ்வீரோட பார்வைக்கு வேணா இவர் அடிமையா இருக்கலாம். ஆனா இவர் நம்ம குடும்பத்து ஆளாச்சு. நம்மால நம்ம சித்தார்த்துக்கு பிரச்சனை அதிகமாயிடக்கூடாதுல்ல. நான் பாக்குறேன். பாஸ், ராஜ்வீர், அந்த ராஜ்வீர் திரும்ப வந்துட்டாரு. பாஸ், ராஜ்வீர், அந்த ராஜ்வீர் திரும்ப வந்துட்டாரு.
ஆரியன், 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 உடனே என்கிட்ட வா. ஆரியன், நான் உன்னோட முதலாளி ராய் பகதூர் உனக்கு கட்டளை இடுறேன். நீ இப்பவே உடனே என் எதிர வா. இந்த ஆரியனுக்கு என்னாச்சு? நான் ஒரு தடவை கூப்பிட்டாலே என் முன்னாடி வந்து நிக்கிற ஆரியன் இன்னைக்கு இத்தனை தடவை கூப்பிட்டு ஏன் வரல? அவன் எங்க போயிட்டான்? மாயா, அட, இந்த வீடு அப்புறம் இந்த வீட்ல இருக்கிறவங்களை சந்திக்க போறோங்கிற என்னோட ஆசை இன்னைக்கு நிறைவேற போகுது. இதுல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, என்ன பார்த்ததும் என் அக்காவோட மனசு ரொம்ப ரொம்ப குஷி ஆயிடும். அம்மா பணம். தரேன்பா தரேன். எனக்கு ஒன்னும் ஃப்ரீயா வண்டியில சவாரி பண்ற பழக்கம் இல்ல. இந்தா. அம்மா 200 ரூபா தான் ஆச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, அன்பளிப்புன்னு நினைச்சு வச்சுக்க. அது என்னன்னு சொல்வாங்க, டிப்ஸ். அம்மா 300 ரூபா அன்பளிப்பா. அட, எவ்வளவு நாள் கழிச்சு நான் இன்னைக்கு என் குடும்பத்தை சந்திக்க வந்திருக்கேன். இந்த சந்தோஷத்துக்கு முன்னாடி இந்த அன்பளிப்பெல்லாம் ஒண்ணுமே இல்ல. போய் பசங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடு. இத போட்டுறாத போ. நான் பார்க்கறேன். அவங்க 2 பேரும் எங்க போயிட்டாங்க? ஒருவேளை எப்படி இருக்குமோ? இந்த பங்களாக்கு வெளியே எங்கேயாவது இருக்காது. நான் அப்படி நடக்கவே விட மாட்டேன். கிரிதார், நீ போய் அவங்க 2 பேரையும் தேடி என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்து. சரிங்க சார். கிரிதர் நம்ம ரூம் பக்கம் தான் வந்துட்டு இருக்காரு. அம்மா தாயே, இப்ப நம்ம என்ன பண்றது? நம்ம ஒரு வேலை பண்ணலாம். நாம எல்லாரும் எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கலாம். ஆஹா, என்ன ஐடியா! இதை நீ சொல்லலைன்னா எங்களுக்கு தெரியாது பாரு. வாங்க மறைஞ்சிக்கலாம். உன்னை தொடக்கூட மாட்டேன். ஆனா அந்த பாட்டில நீயே கொடுத்துருவ. நீங்க 2 பேரும் எங்க இருந்தீங்க? அம்மா தாயே, நான் உங்க 2 பேர்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எங்க போனீங்க? நீங்க எங்க போயிட்டு வரீங்க? அதுவும் இந்த ஜன்னல் வழியா? அப்படின்னா நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்கீங்க. எந்த பொண்ணை கொல்ல சொல்லி நீங்க கட்டளையிட்டீங்களோ அவ ஜன்னல் வழியா தப்பிச்சு போயிட்டா. நான் அவளை காட்டுக்குள்ள துரத்திட்டு போய் அவளை அங்கேயே கொன்னுட்டேன். என்னோட ஆயுதத்தையும் அவ சடலத்தையும் அந்த காட்டுக்குள்ளேயே புதைச்சு வச்சிட்டேன். யாராலையும் அவ எங்க போனான்னு கண்டுபிடிக்க முடியாது. பெரியத்த, அந்த மாயா இது வரைக்கும் அவ சக்திகளை வச்சு நம்ம குடும்பத்துக்கு
பெரிய ஆபத்துகளை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தா. ஆனா இப்போ அவ அதே சக்தியை வச்சு நம்ம எல்லாருக்கும் உதவி செஞ்சிருக்கா. அப்புறம் நம்மள காப்பாத்தியும் இருக்கா. ஆனா சீமா எப்படி? பெரியதாவ அவ சித்தார்த்தோட ஞாபகங்களை சுத்தமா அழிச்சிட்டா. அவ சக்திகளை பயன்படுத்தி அவர் மனசுல வேறொரு கதையை உருவாக்கிட்டா. பெரியத்த, இது எல்லாமே இந்த தாயோட கருணைதான். எந்த மாயா நம்ம குடும்பத்தை வேரோட அழிச்சே தீரணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தாலும் இன்னைக்கு அவளை நம்மள காப்பாத்தி இருக்கா. ஜெய் துர்கா தேவி. ஒருவேளை இவளுக்கு சந்தேகம் வந்துருச்சா?